கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வே சுதியோடு லயம் போலவே எனையாலும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வே சுதியோடு லயம் போலவே எனையாலும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதம்மா மாலையிடும் சொந்தம் முடிவோட்ட வந்தம் பிரிவென்னும் சொல்லே ஆகாதம்மா அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது தவற கலசங்கள் பயிர மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளில் நேசம் ஒரு கோடி நெஞ்சம் ஒரு வேலை பாடுமே தோடி சங்கீத சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடு பெண்ணே பாட்டை கேளு உண்மைகள் சொல்வே கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடல் என்று சொன்னால் பாடாதம்மா சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடல் என்று சொன்னால் பாடாதம்மா நாள்தோறும் ரசிகள் பாராட்டும் கலைகள் காவல்கள் எனக்கு இல்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே துக்கம் சில நேரம் தூங்கி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடு பெண்ணே பாட்டை கேளு உண்மைகள் சொல்வேன் சுதியோடு லயம் போலவே எனையாடும் துணையாகும் சம்சார சங்கீதமே காணிலே காணம்பாரி காண்பவரெல்லாம் இயக்கமடி ஆளும் சோ என்று ஆயுளொட்டி கொண்டிருக்கக்கூடிய குறிஞ்சி கொற்றவனின் குலமகளே வாழ்கனி உன்னை பற்றி அனைத்து விவரம் எனக்கு தெரிந்திருந்தாலும் உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும் அதற்கு தகுந்த பதில் தாங்கள் எடுத்துரைப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பதில் வருமா பற்றி சகல விவரங்களும் தெரிந்திருந்தாலும் கூட என்னுடைய நாவின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை ஏன்னா குழல் இனிதி யாழ் இனிதி என்ன மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று சொல்லியிருக்கேங்க பிள்ளையினுடைய கருத்தை பேச விட்டு பார்க்கணும் ஏன்னா மரத்தை வாசித்து பார் மனிதனை பேச்சிட்டு அங்கத்தை உரசி பார்க்கணும் தமிழை பேசி பார்க்க வேண்டும் மரம் கோணலானா நூலை பிடி மனம் கோணலானா நூலை படிக்க வேண்டும் அங்கம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது சந்தம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது சபை அறிந்து பேசு சமயம் அறிந்து பேச சில நேரங்களிலே பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு இருக்காங்க அப்ப பேசாது இருக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணும் அப்படின்ற விவரங்கள் தாங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம் நானும் சிறுபிள்ளை என்னை பற்றி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க கேளுங்க கற்றதை கையும் அளவு கல்லாதது உலகளவு நாங்க எனக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால் ஒளிவு மறைவு என்பது இருக்காது உண்மையை சொல்வதற்கு கடமைப்பட்டு கேட்கறீங்களா கண்டு விழிகர் கண்டு மொழி மாறே கண்டு விழிகர் கண்டு மொழி மாறேனி வாழ்ந்திருக்கும் நாரது சொல் கோலே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானமலை நாடுகின்றார் கண்டவளர் சிந்து முகமாரே உள் தந்தை தாய் பெயர் என்ன சொல் கோலே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தாழ்நதி மொழி என்பார் சுவாமி சேரநாடு வேடம் உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து சோழ நாடோ சோறு உடைத்து என்று சொல்லியிருக்கேனுங்க என்னுடைய நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடு ஊரோ சிற்றூர் எனது வளர்ப்பு தந்தையார் பேரோ நம்பி தலைவன் தாயார் பேரோ நங்கை மோகினிங்க உங்க பேரு வள்ளிங்க அப்பா பேர் நம்பி நம்பி தலைவன் அம்மா பேரு நங்கை மோகினி செய்யும் தொழில் காவல் என்ன காவல் திணை காவல் என்ன திணை கருணை சிந்தனை யாருக்காக கந்தபெருமானுக்காக எந்த திணை முருகனுக்கு சிந்தனை இறைவனுக்கு படிக்கிறோம் கருணை யாருக்கு எங்களுக்கு இரண்டு திணைகள் படித்து ஒன்றை மட்டும் முருகனுக்கு படிக்க காரணம் நமது எங்களது குலவழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடணும் பருவமடைந்த பெண்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது குலவழக்கம்னாங்க
நிலம்னா என்ன என்ன எது மலை சார்ந்த பகுதி. இந்த மலை சார்ந்த பகுதியில உழுத முடியுமா? மலையில போய் உழுறோம் கீழ அடிவாரத்துல தானே. மலைக்கு அடிவாரத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மலைக்கு அடிவாரத்துல பாத்துறீங்களா? நான் முழுசா சொல்லி முடிக்கல. அதாவது மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலம் அப்படின்னு இருக்கேன். ஆக இந்த இடத்துல காவல் பண்ற குலவழக்கன் வேற சொல்றியா அப்படின்றதா உங்களுடைய கேள்வி. இது குலவழக்கம் கிடையாது. இந்த இடத்திற்கு முதலும் நானே முடிவும் நானேன்ற மாதிரி காவல். நீங்க உழுது பயிர் நீங்க காவலுக்கு வந்து சரிங்க. இந்த உழுது பயிரிடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, மலைக்கு அடிவாரத்துக்கல்ல பூராமே உழுக முடியாத கலப்பைய வச்சு ஒண்ணு என்ன பண்ணி குச்சியை வச்சு பதிக்கணும். சரி. இல்லன்னு வச்சு கலவை ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுகளை வச்சு கலரி தான் போட முடியும். எப்படி இதை வச்சு ஏறு உழுகுறது? ஏன் எதை வச்சு ஏறு உழுகு? நீங்க என்ன உழுது பயிரிடுறோம் நீங்க எப்படி உழுக முடியும் இந்த நிலத்துல? ஏங்க நான் சொல்றது மலை கிடையாது. அடிவாரமாக இருந்தா அது குறிப்பிட்ட தூரத்துக்கு இங்கிட்ட மண்ணு தானேங்க. மலைக்கு அடிவாரத்துல குறைஞ்ச வச்சா நீங்க உழுகவே முடியாது. சரி விழுக முடியாது நீங்க சொல்றீங்க. நான் பாக்குறது எவ்வளவு காத தூரம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இருந்துட்டு போகுது. காவலுக்கு வந்திருக்கீங்கல்ல, எதனிடமிருந்து எதை காப்பாத்துறீங்க? எப்படிங்க? எதனிடமிருந்து எதை காப்பாற்றுகிறீர்கள்? திணை, அதாவது பறவைகளிடமிருந்து திணையை காப்பாத்துறேன். ஏன் திணை பேரை பறவை சாப்பிட்டான்னா சாப்பிடக்கூடாதுல்ல? ஏன் சாப்பிடலாம், எச்சில் படுத்தக்கூடாதுன்றது எங்களுடைய எண்ணம். எச்சில் பட்டா இறைவன் ஏத்துக்க மாட்டாரா? இறைவன் ஏத்துக்கிறாரா இல்ல? எங்களுடைய மன திருப்தி அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? எச்சில் பட்டுச்சுன்னா அதை இறைவனுக்கு படைக்க கூடாது. எங்களுக்கு ஆத்ம திருப்தி வேணும், அதுக்காக அப்படி படைக்கிறோம். மந்திரம் முதலாக பாத்தீங்களா? இப்ப கோவில்கள் சிலைக்கு முன்னாடி இருந்து மந்திரங்கள் ஓதுவாங்க. தன் நிலை மறந்து எச்சில் தெரியுமா தெரியுங்களா? அது அவங்க நிலை மறந்து எச்சில் தெரியும். 6 அறிவு படைத்த மனிதனுடைய எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது 4 அறிவு படைத்த பறவையினுடைய எச்சிலை இறைவன் ஏற்றுக்க மாட்டாரா? நீங்க கேட்கிற சரிதான். வேடுவ குலத்தில் பிறந்தான் திண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன். அம்மா 6 நாட்களுக்கு வேட்டைக்கு சென்று 6 நாட்களில் முக்தி அடைந்தவன் யாருன்னா அவன் திண்ணன் என்று சொல்லக்கூடிய கண்ணன். அவன் தான் கண்ணப்ப நாயனாராக இடம்பெற்ற காடன் நாணன் என்று சொல்லக்கூடிய 2 நண்பர்கள் காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வேட்டைக்கு போகும் பொழுது அங்க காட்டுக்குள்ள ஒரு சிவ ஆலயத்தின் மீது சிவலிங்கத்தின் மீது மலர்கள் வைத்து பூஜை செஞ்சிருக்காங்க. அப்ப நண்பர்கள்ட்ட கேக்குறான், இது என்ன ஆலயம் அப்படி கேட்கும்போது இதுதான் சிவலிங்கம், சிவனுடைய ஆலயம். என்னடா அந்த காட்டுக்குள்ள பூக்கெல்லாம் வச்சு பூஜை செஞ்சிருக்காங்களே அப்படிங்கும் பொழுது யாரோ ஒரு அர்ச்சகர் வருவார் போல, பூஜைகள் நடக்கும் போல அப்படின்னு அவங்க சொல்ல. அப்படியா? அந்த மலர்களை எல்லாம் தன்னுடைய காதுல சொருகி தலையில சுத்திக்கிட்டான், கழுத்தெல்லாம் சுத்திக்கிட்டான், கையெல்லாம் சுத்திக்கிட்டான். இறைவனுக்கு ஆத்துல போய் தண்ணி எடுத்து வந்து தன்னுடைய வாயில் உள்ள அந்த எச்சில தான் ஊத்துவான். கையால அள்ளுற தண்ணி வரல, எப்படி அள்ளணுங்கிற தன்மை தெரியல. அப்ப வாயால தண்ணியை மூந்துட்டு வந்து லிங்கத்து மேல ஊத்தி கழுவுறான். கையால அள்ளும் போது இந்த ஓட்டைகள்ல விழும் இல்லையா? அதனால தன்னுடைய வாயில எடுத்து வந்து அந்த லிங்கத்தின் மீது அந்த எச்சில் தண்ணீரை தான் துப்புனானா. அது மட்டும் கிடையாது, பன்றிய வேட்டையாடுறாங்க. சுட்ட பன்றியை இறைவனுக்கு படைக்கிறான். இறைவனுக்கு படைத்த அந்த உணவு ருசியாக இருக்கா இல்லையான்றதை முதல்ல நம்ம சோதனை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக எச்சில் படைச்சிட்டு தான் இறைவனுக்கு படைக்கிறான். இருக்கிற கறியில எந்த கறி சுவையா இருக்கோ அந்த கறி இவன் சாப்பிட்டு இறைவனுக்கு படைச்சான். அப்ப பாருங்க, 63 நாயன்மார்கள் கண்ணுக்கே கண் கொடுத்து கண்ணப்ப நாயனாராக அந்த எச்சில் பட்டவரை ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் இறைவன் ஏத்துக்க மாட்டாரு எப்படி சொல்றீங்க? மாட்டு, அதாவது வீட்டுல பசு இருக்கு. பசு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா தான் பால் கறக்க முடியும். கன்றுக்குட்டி போட்டாச்சுன்னா பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி கன்றுக்குட்டி அவுத்து விடுவாங்க மடியை சப்போதர அதை பால் குடிக்கிறதுக்காக. இது சிரிக்க கூடாது நீங்க, அதாவது பால் குடிப்பதற்காக முதல்ல கன்றுக்குட்டி அவிழ்த்து விடும்போது அது எச்சிலா தானே இருக்கு. அப்ப அதை இறைவன் ஏத்துக்கலையா? அதை எப்படி சொல்றீங்க? என்ன அது எப்படி எச்சிலாகும்? ஏன்றே இன்னைக்கு கோவில்ல பொங்க வச்சு படைக்கிறோம்னு வச்சுங்க. பொங்கச்சோறு ஆக்குறோம். பொங்கச்சோறு கிண்டிட்டு சாமி கொண்டு வைக்கும் போது ஒரு தட்டுல பொங்கச்சோறு கொண்டு ஒரு சாமிக்கு பொங்கச்சோறு வச்சு படைக்கும் போது நீர் விழாவாங்க. பாத்தீங்களா? கோயில் ஏன் நீர் விழாவுறாங்க தெரியுமா? சொல்லுங்க. ஏதோ ஒரு எறும்பு அங்க கொண்டு வச்சதுக்கு அப்புறம் எறும்பு அந்த பொங்கல்ல உட்கார்ந்திருந்தாலும் ஏறி இருந்தாலோ இல்ல ஒரு ஈ தண்ணிலே மறந்து அந்த பொங்கல்ல உட்கார்ந்து அதுகளுடைய எச்சில் பட்டு இருந்தாலும் அந்த நீர் விழாவுனாங்கன்னா எச்சில் போயிரும். அப்ப இந்த எச்சிலுக்கு, அதாவது தண்ணிக்கு எச்சிலை போக்கக்கூடிய தன்மை. கண்ணுக்குட்டி பால் பிச்சறோம்ல, பால் பிச்ச போகும்போது வெறும் கண்ணுக்குட்டி அவுத்துட்டு அப்படியே பாலை பிச்ச மாட்டோம் இல்லையே, தண்ணியால வச்சு அடிப்பாங்க. அப்ப தண்ணிக்கு தீட்டை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதை எப்படி எச்சில் ஏத்துக்கிறது? ஒரு சின்ன விஷயம், கன்றுக்குட்டி வாய் வச்சதுக்கு பிறகு மீண்டும் அது தண்ணி அடிச்சுதான் மார்பை சுத்தப்படுத்திட்டு தான் பால் கறக்குறாங்க. ஆமா, இருந்தாலும் அது வாய் வைக்கக்கூடிய இடம் அதுதானே ஒரு விஷயம். இன்னைக்கு பூக்கள்ல இருந்து மகரந்தத்தை சேர்க்குது தேனி. ஆமா, தன்னுடைய நாவால அதாவது வாயால தான் சேர்க்குது. தன் வாயால் சேர்த்துதான் அந்த தேனை வந்து கூடு கட்டுது. சரி, அப்ப அதுவும் எச்சில் தான். இந்த உலகத்துல இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுருங்க, கண்ணுக்கு தெரிந்த இறைவனுக்கு எச்சில் படாம நம்ம படைக்கின்றது எங்களுடைய ஒரு வேலை. இறைவனுக்கு படைக்கக்கூடிய நமக்கு மனசு இல்லைங்க, எங்களுக்கு மனசு இல்லைங்க அப்படின்னா முடிஞ்ச வேலை. அங்க சாமிக்கு படைக்க போறோம், சாமிக்கு படைக்கும்போது எச்சில் வச்சுட்டா படைக்கிறது எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா இறைவனுக்கு படைக்கிறது தூய்மையா படைக்கணும். பாருங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும் அப்படிம்பாங்க. அந்த பொங்கல் வைக்க போகும்போது பச்சை பிள்ளை தவந்து போய்க்கிறது பெரிய மனுஷன் என்ன சொல்லுவாங்க? முறத்துல அரிசி இருக்குது, சாமிக்கு பொங்க வைக்கிற அரிசி, பச்சை பிள்ளை எச்சி பற்றா மாதிரி சொல்றாங்களா? ஏன் பச்சை பிள்ளை எச்சில இறைவனை ஏத்துக்கிடுவாருங்க. நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல புரிஞ்சு, குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதான். ஆனா நம்மளுடைய மனசு என்ன, இறைவனுக்கு படைக்கும் போது சுத்தமா படைக்கணும், அதுல எச்சி பற்ற கூடாது. இறைவன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேசுறதுக்காக 2 பேரும் ஏற்கனவே சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டீங்க. ஏன் திரும்ப நான் சொல்லக்கூடாதுன்றது சட்டம். மறுபடியும் கேக்குறீங்க, சட்டம் போடுறீங்களா நீங்க? தெரியாம தான் கேக்குறேன். சட்டம் போட என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் இடல பேசுறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் சட்டம் போட, நீங்க அந்த அளவுக்கு பெரியாளா? நீங்க பெரியாளா இருந்தா நீங்க இருந்துக்குங்க. நீ பெரியாளான்னு கேக்குற அளவுக்கு நீ முதல்ல பெரியாளா? பெரியாளா இருந்தா உங்க இடத்துல இருந்தா நீ பெரியணும். ஏன் பெரியாளான்னு உங்களை விட நான் தான் பெரியவன் நான் பேசுவேன். பெரியாளான்னு கேக்குற அளவுக்கு நீ பெரியாளா? இருக்கட்டுமே, சின்ன பிள்ளையாவே இருக்கட்டுமே. சிறுபிள்ளை வெள்ளாம வீடு போய் சேராதுன்றது உங்களுடைய எண்ணம்.
சிறுபிள்ளை வெற்றியோட பிறப்புல தோல்வியோட போகாது என்னைக்குமே. இன்னைக்கு நான் உன்னை சந்திச்சனால உனக்கே சிறப்பு. சரி, நான் உன்னை சந்திக்கலாம், நீ கடைசி வரைக்கும் ஆயிரம் ஓட்டிட்டு தான் இருக்கணும். இருந்துட்டு போறேனே. தெரியாதுன்ற நீ ஒரு சின்ன விஷயம், எங்க அப்பா அம்மா தாய் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்லியிருக்கேங்க. எங்க அப்பா கந்தபெருமானுக்காக திரைகளை விதிச்சு காவல் போசிருக்காரு. எங்க அப்பாவோட பேச்ச கேட்டு நான் வந்திருக்கேன். இதுல என்ன நீங்க என்ன நீ என்ன அப்படி பேசி கிழிச்சு போடுவ? இல்ல நீங்க என்ன பேசி புடிங்க நட்டு புடிங்கன்னு கேக்குறேன். நானும் கிழிச்சு புடுவேன்னு கேக்குறியா? புடுங்குனது யாரு? கிழிச்சது யாரு? 4 விதமா கிழிச்சிருக்காங்க. புடுங்குன நிறைய பேர் இருக்கான். அன்னைக்கு ஒரு தர்ப்பப்புள்ள புடிங்கி எரிஞ்சதுனால தான் ஒண்ணுக்கு கண்ணே போச்சு. எது? இன்னொன்னு கோரப்புள்ள புடிங்கி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுனால தான் அன்னைக்கு உயிரே போச்சு. நான் மொட்டத்துல எல்லாரும் சொல்றேன். பெரிய புடிங்கி பொன்னமள மாதிரி பேசாதீங்க. எல்லாத்தையும் நீங்க கிழிச்சான். ஒருத்தன் நிக்க வச்சு கிழிச்சான். சரி. ஒருத்தன் படுக்க வச்சு கிழிச்சான். சரிங்க. ஒருத்தன் மாத்தி போட்டு கிழிச்சான். ஒருத்தி மாத்தி வானத்துக்காக கிழிச்சா. கிழிச்சது நிறைய மாத்தி போட்டு கிழிச்சாங்கல்ல. மாத்தி போட்டு கிழிச்சவனை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பயம். எதுக்கு? மாத்தி போட்டு கிழிச்சாங்கல்ல. மாத்தி ஓட்டி கிழிச்சது மகாபாரதத்துல சராச்சந்திரன் என்று சொல்லக்கூடியவன். எவனுக்கு பயம்? பிறந்து ஆமா கண்ண பரமாத்மா யாருக்குமே பயந்தது கிடையாது. சராச்சந்திரன் கண்ண பரமாத்மா பயந்த ஒரே ஆளு மகாபாரதத்துல சராச்சந்திரனுக்கு மட்டும்தான். ஏன் சராச்சந்திரனுக்கு பயப்படணும் கண்ண பரமாத்மா? என்ன சராச்சந்திரனுடைய பிறப்பு அப்படி இல்லையா? எப்படி? இருதாய்க்கு பிறந்த மிருகத்திரன் என்று சொல்லக்கூடிய மன்னன் வேட்டைக்கு போறாரு. கண்ட கௌசியன் முனிவரை பாக்குறாரு. பார்த்தோன்னே முனிவர் இவருக்கு ஏற்கனவே 2 உண்டாட்டி இருந்த போது முனிவர்கிட்ட போய் கேட்கிறார், ஐயா எனக்கு பின்பு என்னுடைய நாட்டை ஆள்வதற்கு இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு கேட்கிறார். ஒரு மாங்கனியை கொடுக்கிறார். கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய முதல் மனைவி இடத்துல கொண்டு இந்த பழத்தை கொடுறா, கற்பம் தரிக்கும் குழந்தை உருவாகும் மாறி சுண்டாண்டார். வாங்கிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 உண்டாட்டி பக்கத்துல இருக்காங்க. 2 உண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு? சரி 2 உண்டாட்டிக்குமே ஒருத்தி கொடுத்தா இன்னொருத்தி கொஞ்சம் ஆமா இவர் மேல தப்பு. எனக்கு 2 உண்டாட்டி இருக்கு 2 கடி தாங்கன்னா அவர் கொடுத்துருப்பாரு. இவர் 2 உண்டாட்டின்றத சொல்ல மறந்துட்டாரு. அதனால அவருக்கு ஏற்பட்ட கலகம் அது. அப்ப இவர் என்ன பண்றாரு? 2 உண்டாட்டிக்குமே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இந்த நீ பாதி சாப்பிடுன்னு அறுத்து கொடுத்தார். நாட்கள் கடந்தது. 2 மனைவிகளுமே கருத்தரித்தார்கள். மன்னருக்கு ஒரே சந்தோஷம். என்ன முனிவர் சொன்ன மாதிரி 1 உண்டாட்டி கொடுத்திருந்தா ஒருத்தி தான் கற்பம் எடுத்திருப்பார். ஆனா இப்ப 2 உண்டாட்டியுமே மாசமா இருக்காள்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்ட அவர் மன்னருடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. குழந்தை பிறந்தது. எப்படி பிறந்துச்சு? இந்த அம்மாவுக்கு ஒரு கை ஒரு காலோட்ட ஒரு பிள்ளை பாதி, இங்கிட்டு ஒரு கை ஒரு காலோட்ட பாதி பிள்ளை பிறந்தா விளங்குமா? நல்லா இருக்குமா? இதை வச்சு எப்படி ஆட்சி செய்யறது? பிள்ளையே இல்ல இது பிசாசா வந்து பிறந்திருக்குன்னு கொண்டு குப்பத்துல தூக்கி போட ரத்த வாடைக்கு வருவாளாம். ஜரா என்கிற அரக்கி எடுத்து ஒட்டா. சந்தம்னா உடம்பு. ஜரா என்கிற அரக்கியால் எடுத்து சந்தம்ங்கிற அந்த பாதி உடம்பு ஒட்டிய காரணத்தினால சராச்சந்தன் பீமன் என்ன பண்றான்? சண்டையில 2ஆ கிழிச்சு போடுறான். மறுபடியும் ஒட்டிக்கிறேன். மறுபடியும் 2ஆ கிழிச்சு போடுறேன். மறுபடியும் ஒட்டிக்கிட்டேன். குறிப்பறிந்தார் கிருஷ்ண பரமாத்மா. ஓ இவனுடைய பிறப்பு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புல்ல எடுத்தாரு. 2ஆ கிழிச்சாரு. தலவு மாத்தி ஒட்டி காட்டினார். அப்படி ஒட்டி காட்டினதால்தான் குறிப்பறிந்தான் பீமன் சராச்சந்திரனை 2ஆக கிழித்து ஒரு பகுதி தலை ஒரு பகுதி காலை மாற்றி வைத்து ஒட்டிய காரணத்தாலே மட்டும் கிடையாதுங்க. சராச்சந்திரனுடைய பிறப்பால் மட்டும் அவர் பயப்படல. சராச்சந்திரன் பிறப்பால் 10,000 யானை பலம் கொண்டவன். 10,000 யானை பலம் கொண்டவனை கிருஷ்ண பரமாத்மாவால அடிக்க முடியாதா? முடியும். ஆனால் 16,000 யானை பலம் கொண்ட மகாபாரதத்துல யாருன்னா பீமன். இந்த 16,000 யானை பலமும் பீமனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. விஷத்தை கொடுத்து தூக்கி போடாங்க. பாம்புகள் கடிக்கும். விஷம் உண்டாங்க. சோத்துல விஷத்தை கலத்தி மனுக்கு கொடுத்துருவாங்க. அட்டுளியம் தாண்ட பெரிய அட்டுளியமா இருக்கு. சரியான சோத்து முட்டி சின்ன பிள்ளைல இருந்து திண்ணி பண்டாரம் சாப்பாட்டுறாமே. இவங்க பூரா என்ன பண்றாங்க? கௌரவர்கள் 100 பேர் மரத்துல ஏறி விளையாண்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தன் பீமன் மட்டும் போய் ஒரு குழுக்கு தான் குளுக்குனேன். பூரா 100 பேரும் கீழே விழுந்தாங்க. நவ்வா பழங்கள் விழுகிற மாதிரி பொத்து பொத்து. இவன் ஒருத்தனால நம்ம 100 பேத்தையுமே இப்படி பண்றானே. இவன் இருக்குனா தானே இவன் தானே நமக்கு முத எதிரி சொல்லிவிட்டு சாப்பாடுறாம இல்லையா? என்ன பண்ணாங்க? சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்தாங்க. விஷத்தை கொடுத்து கடற்குள்ள தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே உள்ள தெரியுமா நாகங்கள் விஷ நாகங்கள் ஏற்கனவே விஷத்தை சாப்பிட்டுருக்கேன். விஷ நாகங்கள் தீண்ட விஷமு முறிஞ்சு போய் அவனுக்கு 16,000 யானைகள் பலம் வந்தது. அதனாலதான் 10,000 யானை பலம் கொண்ட சராச்சந்தனை பீமனால் மட்டுமே அழிக்க முடியும்னு சொல்லி அது முடிக்க காத்திருந்தாரா கிருஷ்ண பரமாத்மா. அது மட்டும் கிடையாது. அதே சராச்சந்தனுக்காக கடலுக்கு அடியில் கோட்டை கட்டி மறைந்திருந்து வாழ்ந்தாராம். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. சராச்சந்தன் சாதாரணப்பட்டவனா? அதாவது சப்த சிரஞ்சீவிகள் அவனு ஒருத்தன் தானே தெரியுமா? அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆக அதாவது நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். யுகங்கள் மொத்தம் எத்தனை? 4 யுகம். என்னென்ன யுகம்? எத்தனை கேட்டீங்க? 4 நான் என்னன்னு கேட்டிருக்கேன். என்னன்னு இவர் என்ன கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவாரு. என்னன்னு திரும்ப நீங்க என்ற கேட்டது என்ன? யுகங்கள் எத்தனை? 4 என்னன்னு நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். சரி. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகம் எத்தனை வருஷம் நடந்துச்சு? 17,28,000. திரேதாயுகம் 12,96,000. துவாபரயுகம் 8,64,000. கலியுகம் 4,32,000. 4 கூட்டி சொல்லு. பெரிய உலக கணக்கு பண்ணு. ஆமா நீ பெரிய ஊரு கணக்கு பண்ணல மக. நீ கணக்கு பண்ணு. நீ கணக்கு பண்ணும்போது நான் கணக்கு பண்ணாம தாத்தனுக்கு பேரே வர முடியுமா? நீ கணக்கு பண்ணும்போது நான் கணக்கு. நீங்க கணக்கு பண்றதுல பெரிய ஆளு. அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்துல போய் கலகத்தை பண்ணி கடைசில ஊரெல்லாம் சுத்தி ஏன் பேர் முத்தி இன்னும் வரல புத்தின்னு தெரியறவர் நீங்க. இந்த பேச்சே தேவையில்லையா? தேவையில்லையா? நான் பதில சொல்லிட்டு பேசுறேன். சரி நான் பதில சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன 4 கணக்கோட கணக்கு தானே? 43,20,000 ஆண்டுகள். முதல் யுகத்துல என்ன நடந்துச்சு? அரிச்சந்திர புராணம். 2வது யுகத்துல ராமாயணம். 3வது யுகத்துல
புராணம் எடுத்துங்க. கிரேதா யுகத்தில் 2 பேருக்கு போர் நடந்திருக்கு. யாராருக்கு நடந்துச்சு? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். எத்தனை ஆண்டுகள் நடந்துச்சு? 18 ஆண்டுகள். திரேதா யுகத்தில் யாராருக்கு போர்? ராமருக்கும் ராவணேஸ்வரனுக்கும். எத்தனை மாதங்கள்? 18 மாசம். துவாபர யுகத்தில் யாராருக்கு போர்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். யாராருக்கு? எத்தனை நாட்கள்னா 18 நாட்கள். 18 நாள். 18 நாட்கள். கலியுகத்துல சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. எப்படி போர் நடந்துச்சு? மன்னர்களுக்கு உண்டான போர். அதே மாதிரி சூரபத்மனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. எப்படி? 18 நாளிகையில நடந்துச்சு. பாருங்க, 18 நாளே தனி. இது ஏன் 18ங்கிறது ஏன் வந்துச்சு? எதுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். பாருங்களே, முதல் யுகத்தினுடைய கணக்கு என்ன தெரியுமா? 17,28,1 7 8 8 2 10 10 8 முதல் பூராமே 18ன்னு வரும். அப்படிதான் வரும். இந்த கலியுகத்தினுடைய கணக்கு பாருங்களே, 4,32,000 4 3 7 7 2 9. உலகத்தினுடைய கணக்கு 9க்குள்ள அடக்கம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் கிரகங்கள் இல்லனா மனிதர்கள் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சோட 21,600. இதையும் கணக்கு பண்ணுங்க. 21,600 2 1 6 3 கூட்டு 9 வரும். உலகத்தினுடைய இயல்பே 9க்குள்ள அடக்கம். இந்த 21,600 முறை மூச்சு விடுறோம்ல, 2 1 6 9. அப்ப எத்தனை? ஆமா 9. மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தை போய் 1ங்கிறது 9ன்னு உங்களுக்கு புரியலையா? என்னத்த 9ன்னு? என்ன 9ன்னு? 2 1 3 இல்லையா? உங்களுக்கு இன்னமும் புரியல நான் சொல்றது. புரியுது நீங்க சொல்றது. சரி 9 விட்டுருங்க. அநாகரிகமா பேசாத. எனக்கு ஏன் இது ஒண்ணு அநாகரியம் கிடையாது. ஏன் அர்ஜுனன் வந்து 1 வருஷம் 9 வாழலையா? அது அவனை பார்த்து வேடியாக வாழலையா? ஏன் வாழ்ந்தானா? உங்களை பார்த்தே நான் சொல்லல. 9க்கு சிறப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். அது சொல்றதுடைய உடம்புல நவ துவாரங்கள் இல்லைன்னா மனிதர் கிடையாது. அதே சமயத்துல மகாபாரதத்துல அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய ஊர்வசில சாபம் வாங்குறான். 1 வருஷம் நீ ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது வாழணும் அப்படின்னு. என்ன பேரோடு வாழ்ந்தான் தெரியுமா? அர்ஜுனன் சொன்னீல. அர்ஜுனன் சொன்னீல. ஆமா. அர்ஜுனன் செத்துர்க்கானா மகாபாரதத்துல? அர்ஜுனன் சாக முடியுமாங்க? எல்லாரையும் கொன்னதே அர்ஜுனன் தானே. செத்தான் கடைசில ஒரு இடத்துல. ஆனா அவன் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அர்ஜுனன் செத்துருக்கான். இங்க சரி, மனிதன் இறந்தால் போகக்கூடிய இடம் எது? சொர்க்கம் தான். சொர்க்கமோ நரகமோ அது அவனுடைய தலையில. எது அவங்க வாழ்றத பொறுத்து இருக்கு. இப்ப நான் மனிதன் இறந்தால் தானே சொர்க்கம் போக முடியும். ஆமா. உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அது உயிரோடு இந்த பூத உடலோடு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? உடம்போடு, உயிருள்ள உடம்போடு. யமபட்டணத்துக்கு போய் வந்தா ஒருத்தி. அப்ப அதெல்லாம் கேட்கல. ஒருத்தன் போக முடியுமான்னு கேட்டா ஒண்ணு உண்டு இல்ல. புரிஞ்சு பேசுறியா? என்ன புரியாம பேசுறியா? நான் சாவுத்திரி போன கதையெல்லாம் உங்கள்ட்ட பேச வரல. பூத உடம்பு போனது உலகத்துக்கே தெரியும். பூத உடம்பு எப்படி போவாங்க? உடம்பு இருமா, இந்த பூமியை விட்டுட்டு நம்ம போகும்போது இந்த உடம்புங்கிறது அழிஞ்சு போயிடும். ஆன்மா மட்டும் தானே மேல போவேன். இல்லையே, அப்புறம் எப்படி பூத உடம்பு? மனித உடலோடு சொர்க்கலோகம் போனானே ஒருத்தன், அதே மகாபாரதத்துல. அப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன? நீங்க கேட்டது அர்ஜுனன் இறந்திருக்கானா மகாபாரதத்துலன்னு கேட்டீங்க. இல்லன்னு சொன்னா இல்ல, இறந்திருக்கான். யாரா இறந்தா அப்படின்ற விஷயத்தை நீங்க கேட்டிருக்கீங்க, நான் பதில சொல்றேன். அதே சமயத்துல ஒரு மனிதன் இறந்தால் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம் நரகம். ஆனா இவன் செய்த நன்மைக்கு சொர்க்கம் தான் போகணும். ஆனா உயிரோடு சொர்க்கத்துக்கு போனவன் யாருன்னா நீங்க சொல்ல முடியுமா? நீங்க நான் கேட்ட பதில சொல்லுங்க. ஏன் நீங்க என்ன, நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்ட கேள்வியிலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போல கற்றோரை கற்றாரை காமருவர். கேள்விக்கு கேள்வி பதில் ஆகுமா? இல்ல, கேள்விக்கு பதில் தான் பதில். ஆமா, பதில் சொல்லி பிடிக்கல. உங்களுக்கு என்ன பதில் தானே வேணும்? நான் பதில் சொல்லிடுறேன். நான் தெரியாம வந்துட்டு அப்படி சொல்லிட்டு என் கால்ல விழுந்து கும்பிட்டு போயிரு. என்னத்துக்கு? எதுக்கு? எதுக்கு? நீ பதில சொன்னா உனக்கு தானே தெரியும். எதுக்கு நான் கால்ல கும்பிட்டு விழணும்? இல்ல, நீங்க எதுக்கு அறிவு சோறு தானே திங்கற? சோறு திங்கல. சோறு தேனும் தினை மாவுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 6 அறிவு படிச்ச மனுஷியா பாக்குறேன். ஆனா நீ 2 அறிவு 3 அறிவு கீழ இறங்கி பேசுற. 2 அறிவு 3 அறிவு உங்க பாட்டு எடுக்கலையா? வந்து நிக்கிற உங்க பாட்டு மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு அத சொல்லுங்க. ஆமத்தற அப்புறம் எதுக்கு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? என்ன 2 அறிவு 3 அறிவுனார்ல, எனக்கு இப்ப அதுக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும். உங்க வள்ளி வந்து ஒரு நாரதரை என் கால்ல கும்பிட்டு எந்த ஊர்ல சொல்லி பாத்திருக்கீங்களா? அறிவோட தானே பேசுற. ஒரு அஷ்டமா சித்துக்கள் கத்தவர்னு பார்த்தேன். இது ரொம்ப சாதாரணம் தான். என்னது அஷ்டமா சித்து இல்ல, இதெல்லாம் 4 அறிவு உள்ள பறவைக்கு கூட ஈடு கிடையாது. இல்ல காரணம் சொல்லுவே நீ. எப்படி சொல்லுவே? நீங்க என்ன சொல்லும்போது நீங்க நான் கூட சொல்லுங்க. நான் சொல்லினா நாரதரை விழுக சொன்னா அதனால சொல்ற. நீ எப்படி நாரதரை சொல்ற? நானும் சொல்லுவேனே. எப்படி சொல்ற? நீங்க அஷ்டமா சித்துக்கள் கற்றவர் இல்லன்றது எனக்கு நல்லா தெரியுது. எப்படி நீங்க ஏன் என்ன பேசுறீங்க? உங்க பாட்ட மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் எத்தனை அத சொல்லுங்க. ஒருத்தர் பேசுற அப்படின்னா அதுக்கு அடுத்து பேச்சு வந்துகிட்டே தானே இருக்கணும். நீங்க என்ன கேட்ட கேள்விக்கு நான் பதில் தெரியலன்னு சொல்லல, கண்டிப்பா சொல்றேன். அது எப்படி மேல ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டே இருக்கு? எப்படி என்ன தவறு? ஏதோ அசிங்கமா பேசுறீங்க. நான் இது வரைக்கும் ஒண்ணிட்டே ஏதோ அசிங்கமா பேசுறீங்க. நான் இது வரைக்கும் ஒண்ணிட்டே ஏதாவது தவறா வார்த்தை பேசிருக்கீங்க? ஏன் ஒரு வள்ளியை பார்த்து நீங்க 2 அறிவு 3 அறிவு நீங்க எதுக்கு சொல்லுங்க தான் நான் கேட்டேன். 2 அறிவு எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னீன்னு முதல்ல புரிஞ்சா? தம்பி நாரதரே, எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன்? தம்பி நாரதரே 2 அறிவுன்னு சொன்னோனே கோபுரிய உன்னை எதுக்கு 2 அறிவுன்னு? ஒரு நாரதரை நான் பதில சொல்லி எந்த ஊர்ல கேள்விப்பட்டீங்களா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில சொல்லிட்டா எங்க ஆள கும்பிட்டு விளையாடு எந்த அறிவாளியாவது கேட்குமா? இருக்கட்டுமே, எந்த அறிவாளியாவது கேட்குமா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்றது பிறகு எனக்கு தெரிய வரும்ல. ஒரு சின்ன விஷயம் நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீ 2 அறிவு 3 அறிவுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் கேக்குறேன் உங்க பாட்ட மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. உள்ள இருக்க போங்க. அது ஏன் சொல்றியா? என்ன நீ அவுட்ட? ஏன் ஏடா? நான் கேட்ட பதில் சொல்லுங்க. நான் கேட்ட பதில் சொல்லுங்க. வாங்கணும் உங்களை கூப்பிடலையே. அப்ப நான் ஆளோட சொல்லி அந்த மாதிரி போட்டு
கேக்குறேன். உனக்கு என்ன? ஏன் இடத்துக்கு வந்தீங்க நீங்க? யோன் ஜௌரியம் இல்ல. ஏன் இடம்? அந்த எனக்கு தெரியும். இல்ல. அந்த எனக்கு அப்புறம் போங்க அப்படினா சொல்ல முடியாது போன்னா. நான் சொல்ல முடியாது. நீ தான் அப்ப வந்த எனக்கு தெரியும். வந்த எனக்கு தெரியும். எப்படி பண்ணு? நீ பதில் சொல்லு. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப உனக்கு தெரியாது. தெரியாதுன்னு நான் விட்டு கொடுக்கிறேன். அதுக்கு தான் வளர்ந்த மலுப்புற. தெரியாதுன்னு சொல்லுங்க நான் விட்டுட்டு போறேன். விட்டு கொடுக்கிறேன். வாழ்க்கையில கெட்டு பண்ணது கிடையாது. அட ஓன்டெல்லாம் நான் விட்டு போறேன். என்னங்க? இல்ல ஓன்டெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போறேன். ஏன் நான் என்ன அவ்வளவு பெரிய இலக்காரமா உங்களுக்கு? அப்புறம் என்ன நீ நான் கேட்ட மழை பிரச்சனை சிறுகீரை நீங்க எல்லாம். அட போமா. நீங்க எல்லாம் கேட்டா பதில் சொல்லாம போனா நான் என்னத்துக்கு ஆளாகிறது? முதல்ல அத நினைங்க. எடா போமா அப்படினா. இல்ல நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட நல்லா சொல்லிக்கிறேன். வளவலன்னு பேசினா வாய் கேடுதே. அறிவாளிதானே நீ? அதனால தான் உங்கள்ட்ட நான் வந்தோனே கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு நான் பதில சொல்லணுமே. கேள்வி மேல கேள்வியா கேட்டீங்க. கதையோட தான் போறேன். கதையை விட்டுட்டு வளவலன்னு உங்கள்ட்ட எந்த விஷயமும் பேசல. நீங்க பேச்சே தேவையில்லை. நீங்க கேள்வி தேவையில்லைன்னு நீங்க பேசக்கூடாது. ஒரு விஷயம் முதல்ல நீங்க கேட்டது ஒரு கேள்வி. அர்ஜுனனை பத்தி கேட்டீங்க. சரி பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் சொல்லி நீங்க கேட்கல அப்படின்னா நீங்க என் கால்ல விழணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லலையே. நீ என்ன சொன்ன? ஒரு நாரதர் உன்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. பதில சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. சொல்ல தெரியல அப்படின்னா சொல்ல தெரியலனா நான் உன்னை அப்படி சொல்லவே இல்லை. நான் பதில சொல்லிட்டா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லல. இல்ல நான் பதில சொல்லிட்டா நீங்க என் கால்ல விழுந்தா நானே கேள்வி கேட்டு உனக்கு பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. இல்ல கும்பிட்டு எங்களுக்கு என்ன தலையில ஏதோ பேசணும் தெரிஞ்சு பேசுறியான்னு அதுக்கு தான் சொன்னேன். ஒரு சின்ன விஷயம். நீங்க நல்லா பேசுறவர் ரொம்ப அறிவா பேசுறவங்க உங்களுக்கு நினைப்பு. ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு உள்ளதான் அவங்களும் பேச போறோம். உங்களுக்கு உள்ளதை நான் எடுத்துக்க முடியாது. எனக்கு உள்ளதை நீங்க எடுத்துக்க முடியாது. இப்ப நான் என்ன கேட்டேன், அதுக்கப்புறம் நீங்க 3 அறிவு 2 அறிவு உள்ள மாதிரி பேசுறா. 3 அறிவு 2 அறிவு பேசுமா? என்னோட கேள்வி அது ஒண்ணுதான். 3 அறிவு 2 அறிவு எதுக்கு இருக்கு? அந்த 3 அறிவு 2 அறிவு படிச்சதாவே உங்க பாட்டே மாறி இருக்காரு. அப்ப உங்க பாட்டனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? அது அவதாரம் வேற. நான் தேவ அந்த அவதாரம் அப்படி சொல்லாத. நான் கேக்குற ஒரு விஷயம், தன் நிலை மறந்து பேசுற. யாரு? அவ்வளவுதான் வித்தியாசம். என்னோட நிலை மறந்து நான் வேற மாதிரி நிக்கிறேனா? இல்ல அப்படிதான் பேசுறீங்க. ஒரு நிலை வந்தாலும் தன்னிலை மறக்க மாட்டேன். நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. மகாபாரத போர் எல்லாமே முடிஞ்சிச்சு. மகாபாரத போர் முடிஞ்சு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் தர்மன் என்று சொல்லக்கூடியவன். அப்ப அஸ்வமேத யாகம் 100 குதிரைகளை வைத்து 1000 குதிரைகளை வைத்தா 100 குதிரைகளா அஸ்வமேத யாகம் நடத்துறாங்க. அதுவும் கேள்விதான் உங்கள்கிட்ட. இந்த குதிரைகளை அவன் யாக நடத்திட்டு இருப்பான். ஆனா அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய என்ன செய்வான், ஒவ்வொரு நாட்டுக்கும் குதிரையின் மீது போய் அந்த நாட்டை அதாவது போர் புரிஞ்சு தனக்கு தன்வசம் தன்னோட அடிமையாக்கிக்குவான். யாரு? அர்ஜுனன். அப்படி ஒவ்வொரு நாட்டையும் அடிமையாக்கி வரும் பொழுது பாண்டிய நாட்டினுடைய எல்லையில கால் எடுத்து வைக்கிறான். எல்லையில கால் எடுத்து வச்சு இந்த நாட்டுக்கு போர் புரிய போறான்றத அந்த நாட்டை ஆளக்கூடிய அள்ளி மகாராணியுடைய பிள்ளை. அள்ளி மகாராணி யார் தெரியுமா? பாண்டிய நாட்டு ஆண்டவர். யாருடைய மனைவி தெரியுமா? அர்ஜுனுடைய மனைவி தான் அள்ளியுமே. இந்த அள்ளி ராணியினுடைய பிள்ளை பப்ருவாணன் என்று சொல்லக்கூடியவன் அந்த நாட்டினுடைய எல்லையில நிக்கிறான். யார் ராணி என் நாட்டினுடைய எல்லைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன்னு கேட்கும் பொழுது அர்ஜுனன் சொல்லலாம், ஏய் இது ஓ நாடு இல்ல, இனிமே இது என்னுடைய நாடு. ஏன்னா இந்த நாட்டை நான் போர் புரிந்து என் வசமாக்க போறேன். நீங்க தோல்வி அடைஞ்சா என்னுடைய வசம் ஆயிரும். ஆக நீங்க எல்லாம் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்றான். கோவம் வந்துச்சு பப்ருவாணனுக்கு. ஏண்டா என் நாட்டுக்குள்ள வந்து எங்க அம்மா ஆட்சி செய்யற இந்த நாட்டுக்குள்ள வந்து இந்த நாட்டை நீ தோல்வி அடைஞ்சு நீ வெற்றி கொள்ள போறேன்னு சொல்றியே, எங்க நீ இந்த நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதா இருந்தா முதல்ல என்னைய வெற்றி அடைஞ்சிட்டு நீ உள்ளரிக்க போடான்ற. 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. அர்ஜுனன் சொன்னா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா அப்படின்னு அர்ஜுனன் 2 பேருக்கு சண்டை. பயங்கரமான போர் நடக்குது. இந்த போர்ல அர்ஜுனனை வெல்ல பப்ருவாணனால முடியல. அப்ப பப்ருவாணன் எடுத்த ஒரு முடிவு, தன் வசம் உள்ள அம்பை அதாவது அர்ஜுனன் மார்பின் மீது தொலைக்கிறான். அர்ஜுனுடைய மார்பில் பட்டு அர்ஜுனன் இறந்து போறான். அந்த கடும் போர்ல அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன் இறந்து போறான். இறந்து போன மாத்திரத்துல அந்த இடத்துக்கு வர்ற அள்ளி மகாராணி, அட பாவி இவர் வேற யாரும் கிடையாது, உன்னை பெற்ற தகப்பன் உன்னுடைய தகப்பனாரே நீ கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லி கதறி அள்ளும் பொழுது அந்த இடத்திற்கு நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய உளுபி, இந்த உளுபியும் அர்ஜுனனுடைய மனைவி, இந்த உளுபி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றா. அர்ஜுனனுடைய உயிரை மீட்டு கொடுத்தவ உளுபி என்று சொல்லக்கூடியவன். பெத்த பிள்ளை உயிரை எடுக்கிறான், கட்டிய மனைவி உயிரை கொடுக்கிறான். இது யார் கொடுத்த சாபம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அர்ஜுனனுக்கு. இது சாபத்தினால நேர்ந்தது. அப்ப அந்த பாண்டிய நாட்டினுடைய எல்லையில பப்ருவாணன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை அர்ஜுனனுடைய உயிரை ஒரு கண பொழுதில் எடுத்தானாம். ஒரு கணம் பொழுது அர்ஜுனனுடைய உயிர் பிரிந்ததாக நான் சொல்லல, இது மகாபாரதத்துல சொல்லப்பட்ட கதை. ஆக அர்ஜுனனுடைய உயிரை எடுத்தவன் அள்ளி மகாராணியுடைய பிள்ளை பப்ருவாணன் என்று சொல்லக்கூடியவன். இதுதான் உண்மை. உண்மையா இருந்தா ஏத்துக்கங்க, தப்பா இருந்தா மீண்டும் நீங்க எடுத்து சொல்லுங்க, நான் கேட்டுக்கேன். அதுக்கெல்லாம் சண்டை சச்சரவு எதுவும் இங்க வராது. 3 அறிவு 2 அறிவுன்னு சொல்றதுக்கு தான் சண்டை வருது. நான் என்ன 3 அறிவு படைச்சதா இல்ல 2 அறிவு படைச்சதா இல்ல 1 அறிவு படைச்சதா? சும்மா சம்பந்தம்லாம் பேசக்கூடாது. இந்த கதையை இப்படி சொன்னா விளக்கம் வந்துருச்சு. விளக்கம் வந்துட்டா நான் என்ன சொல்லி பரவாயில்ல, நல்ல பதில சொல்லியிருக்கமா, உனக்கு பாராட்டு தானே. இந்த கேள்விக்கு நீ பதில சொல்லினதுக்கு அப்புறம்
நானே கேள்வி கேட்டு உங்க கால விழுக சொல்றியா? அதுக்கு தான் நான் கேட்டேன். நான் கேட்டா நீ பதில சொல்லணும், நீ கேட்டா நான் பதில சொல்லணும். இது தர்க்க சபை தானே? சொன்னது நீங்க இல்லங்க, நீங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்லிட்டா என் கால்ல கும்பிட்டு விழுகிறியான்னு கேட்டா பதில் சொல்றது தானே உடனே கூட்டியாந்துருக்காங்க. கேள்வியை கேட்டுவிட்டு நான் உங்க கால்ல கும்பிட்டு விழுகிறேன். கால்ல விழுகிறீங்களா? நீங்க பதில் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னா கால்ல விழுகிறீங்களான்னு கேட்டேன். என் கால்ல நான் சொல்லலையே. எதுக்கு கால்ல விழ அந்த ஒரு வார்த்தை கேட்டேன். நீங்க ஏன் கோபப்படுறீங்க? அப்ப இல்ல எதுக்கு அந்த வார்த்தை சொல்றீங்க? நாரதருக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது பாருங்க. இல்ல ஏன் அந்த வார்த்தைன்னு கேக்குறேன். ஏன் குலக்கடல் கந்தபெருமான் இருக்காரு, அவர் கால்ல போய் விழுங்க. இல்லனா உங்க அண்ணன் விநாயகபெருமான் இருக்காரு, அவர் கால்ல போய் விழுங்க. நீங்க ஏன் தவறா நினைக்கிறீங்க? கேட்டது பதில் சொல்லுங்க. என்னது வந்த வேலையை சொல்றீங்க கேளுங்க. இயல் இசை நாடகம் என்னன்னா இவ்வளவு நேரம் என்ன பேச என்ன பாடுபடுத்துறீங்க? நீ பதில சொல்லு. பதில சொல்லு அப்படினீங்கல்ல. நீங்க வந்து இயல் இசை நாடகம்ன்றது பருவகாலத்தை இயல் இசை நாடகம் தானே? நான் பேசும்போது உங்களுக்கு இயல் இசை நாடகம் தெரிஞ்சிருக்கும்ல? பேசுனீங்கல்ல, பாடி இருக்கலாம்ல. என்ன உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை வாய மூடுங்க. உங்க பிரச்சனை என்னன்னு மண்டையும் பாருங்க. எனக்கு பக்கத்துல வராத மாதிரி. யா நீ சிந்தனைகளை மாத்த விடுறீங்க. எனக்கு பக்கத்துல வராத. அங்க தள்ளி நில்லு முதல்ல. பொம்பளாசே உங்களுக்கு போலதானே? நான் தள்ளி ஏன் இங்க வர்றேன்? பொம்பளாசே போலதானே? நீங்களே ஏன் முற்றும் துறந்த முனிவர்னு வெளியில தெரியுறீங்க? அங்க இருந்த மைக்க தூக்கிட்டியா இங்க வந்த? உங்கள மாதிரி சாமியார்களுக்கு தான் எங்கள மாதிரி பெண்களுக்கே ஆபத்து. பாடுங்க. கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் வரணும். அன்னை இவ்வளவு நேரம் பேசிதானே என்ன? கதை பாட்டு பாடுற. ஏன் இப்ப நான் பேசுறேன் உங்களுக்கு தெரியல கதை? நிப்பாட்ற. நீ கதை பாட்டு பாடு நீங்க சொல்லிருக்கலாம்ல. நீங்க தலைவரா நீங்க? நீ நிப்பாட்ற. பருவகாலத்தை சங்கத்துல போய் கேளு. இப்ப என்னதான் உன் பிரச்சனை? நான் கேட்டதுக்கு பதில் வந்துட்டு நீங்க பருவ காலத்தை பாடினாலும் சரி, இல்ல சொல்லும் என் வார்த்தை கேளமா பாடினாலும் சரி, எதை வேணாலும் நான் ஏத்துக்குவேன். நான் கேட்டதுக்கு பதில் வரணும். ஒரு சின்ன ஒரு கணக்கு அண்ணன் கணக்கு பண்றேன்ல, இந்த அம்மா வந்ததுல இருந்து யுகம் அத்தனை அது எத்தனை இது எத்தனை கணக்கு பண்ணிட்டே இருந்துச்சுல. ஒரு சின்ன கணக்கு ஒரு சந்தேகத்தை சொல்லிட்டு வந்த வேலையை சொல்றேன். கார்த்தின்னு ஒரு சின்ன பையன், பரதேசி பையன். பரம்னா உலகம் தேசியம் சுத்துறவன் தம்பி. அந்த பரதேசி இல்ல. அப்ப இந்த கார்த்தி என்ன பண்றான்? அக்கா அனிதா வீட்டுக்கு போறான். சரி, போன உடனே இவனுக்கு போன அக்கா பசிக்குது, ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா கொடுங்க. அப்ப அக்கா என்ன சொல்லுது? தம்பி இன்னும் சமைக்கிறடா, நீ வர்றது தெரியாது, முன்ன சொல்லிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, நீ வேகமா வந்துட்டியடா. வந்தா சரி, வந்துட்டா இரு, நான் சமைக்கிற வரைக்கும் இந்த கடலையை சாப்பிட்டுக்கிறான்னு அக்கா வீட்டு கடலையை கொண்டாந்து கொடுக்குது. அக்கா வீட்டு கடை, அக்கா வீட்டுல விளைஞ்ச கடலை. அக்கா வீட்டுல இருந்து அக்கா வீட்டு பேசுறதெல்லாம் முதல்ல குதர்க்க கடலையை கொண்டாந்து கொடுக்குது. கொடுத்தோடனே இவன் சாப்பிடறதுக்கு என்ன பண்றான்? ஒவ்வொரு கடலையா பாக்குறேன், அதுல வித்தியாசமா தெரியுது. ஒரு முத்து இருக்குது, 2 முத்து இருக்கு, 3 முத்து இருக்குது. கடலையை மொத்தம் எண்ணி பாக்குறான், 100 கடலை வருது. பருப்பு எண்ணி பாக்குறான், 150 பருப்பு வருது. கடலை 100, பருப்பு 150. இதுல குதர்க்கம் என்னன்னா, 1 முத்து இருக்கு, 2 முத்து இருக்கு, 3 முத்து இருக்கு. அப்ப அக்கா கொடுத்த கடலையில 100 கடலையும் வரணும் கணக்குல, 150 பருப்பும் வரணும் கணக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்ல, அடுத்த கேள்விக்கு போயிட்டாரு. சரி, நீங்க என்ன விஷயம் மந்திய பருவ காலத்தையே பாடுங்க. நீங்க யோசிக்கிற கொஞ்சம் அந்த கதை போட்டனால யோசிக்கிற கொஞ்சம் நேரம். பெரிய ஆளு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா கடலை நீங்க தான் எதுவும் பாத்தீங்களா? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அக்கா இதே கடலை ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சிட்ட கடலை ஓடுறதுனால தான் நாடே நீங்க எல்லாம் தம்பின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வார்த்தை கேட்டா அப்புறம் தம்பி அப்படிதான் ஏதுங்க? போய் நான் என்னங்க சொன்னேன்? தப்பாவே சொல்லலைங்க. எப்ப போய் சுருக்கமான முறையில சொல்லுங்க. மகாபாரதத்துல பூத உடம்போடு தேவலோகம் சென்றவன் யாருன்னுட்டா தர்மன் மட்டும்தான். என்ன ஆகுதுன்னா, மகாபாரத போரனுடைய முடிவு வந்துருச்சு. முடிவு வந்தோடனே யாத்திரை போராக எங்கே மேரு பர்வதத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தர் யார்? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி கூட வளர்த்த ஒரு நாய். மொத்தம் 7 பேர் போய்க்கிருக்காங்க. 7 பேர் போய்க்கிருக்கும் போது ஒவ்வொருத்தனா மயங்கி விழுகிறாங்க கீழே. எப்படி? முதல்ல சகாதேவன் மயங்கி விழுகிறான். எதுக்கு? தன்னை மிஞ்சி மேருமலைக்கு போறவங்க மனசுல எந்த எண்ணமே இருக்கக்கூடாது, சரியான எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமா. சகாதேவனுக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சு? சாஸ்திரத்தில் தன்னை மிஞ்சியவன் யாரும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் சகாதேவனுக்கு இருந்துச்சு. அதனால அவன் அந்த மலைக்கு போக முடியல. அடுத்து நகுலன், தன்னை விட அழகுல சிறந்தவன் யாருமே இல்லைன்னு நினைச்சான். அவனாலையும் போக முடியல, விழுந்து செத்துட்டான். அடுத்து பீமன், 16,000 யானைகள் பலம் கொண்டவன்டா நானு, என்னை மிஞ்சிய பலசாலி இருக்கான்னு நினைச்சா அவன் செத்துட்டான். அடுத்து அர்ஜுனன் செத்துட்டான். கடைசியில முதல்ல பாஞ்சாலி விழுந்து இறந்துட்டான். கடைசியில என்ன பண்ற? மேரு பருவத்துக்கு உயிரோட போய்க்கிருக்க யாருன்னு கேட்டா தருமன் போய்க்கிருக்கா. தருமன் போய்க்கிருக்கும் போது தருமன் கூட பின்னாடி வளர்த்த நாயும் போயிட்டே இருக்கு. மேரு பருவத்துல புஷ்பக வாகனத்தோட தேவேந்திரன் கூட்டிட்டு போறதுக்காக நிக்கிறான். இவர் ஒரு காலை தூக்கி வைக்கிறார் தர்மர், கூடவே ஒரு வளர்த்த நாய் ஒரு காலை தூக்கி வைக்கும். அப்ப தேவேந்திரன் என்ன சொல்றான்?
தேவலோகத்திலே விலங்குகளுக்கு அனுமதி கிடையாது, நீ மட்டும் தான் வரணும், மேலே ஏற்பா அப்படிங்க. பச்சை காலத்தில் படுத்துக்கிட்டார். ஏன் என்னை நம்பி கடைசி வரை வந்தது இந்த நாய் தான், அதான் அந்த நாய்க்கு அந்த இடம் இல்லைன்னா எனக்கு அந்த இடம் வேணாமியாங்க. அப்ப பின்னாடி திரும்பி பார்க்கிறார், நாயை காண வந்தது தர்ம தேவதை, நாயாக மாறி கடைசி வரையிலும் அவன் தர்ம நிலையிலிருந்து மாறுகிறானா அப்படின்னு சோதனை பண்றதுக்காக வந்துச்சு. அப்பதான் என்ன சொல்றார், நீ கடைசி வரைக்கும் உன் நிலை மாறாமல் தர்மத்தோடு இருந்த காரணத்தால இந்த பூத உடம்போடு நீ தேவலோகம் வருவாய் அப்படின்னு பூத உடம்போட தேவலோகத்தை கூட்டிட்டு போன யாருன்னு கேட்டா பாரதத்துல தருமன், பாண்டவர்கள் மூத்தவனான தருமனை தான் கூட்டிட்டு போனார். ரொம்ப சந்தோஷம். அது என்னமோ பாடம் நொந்தியிலே பாடுங்க, ஏழிசை நாடகம், நடை உடை பாவனி, பாட்டெல்லாம் இல்லாம நாடகமே கிடையாது. உங்களுக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன். யார் நீங்க? நீங்க எல்லாம் புருஷன் பார்த்து வந்தா எல்லாமே என்னத்துக்கு ஆகுது? என்னன்றது என் தலையெழுத்து உனக்கு தான் புருஷன் பார்த்து. ஏன் தலையெழுத்து? நீங்க மாப்பிள்ளை பார்த்து நாங்க என்ன கிளவியா போயிருவியா? என்ன யாரு கிளவியா? ஏற்கனவே கிளவியா தானே நிக்கிறேன். இன்னும் கிளவியா பார்த்து வந்திருக்கீங்க, கிளவன தானே பார்த்து வந்திருக்கீங்க. இன்னும் கிளவியா போயிருவோம் இருந்துரு போகுது, அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மாப்பிள்ளை தெரியுமா? நீங்க ஒரு விஷயம் கேட்டிய, கடலை கணக்கு, கடலை போடுறதுல நீங்க பெரியாளு. முதல்ல சொல்லி கொடுத்ததே அக்கா நீ தானே, அப்புறம் என்ன? என்னது கடலை போடுறதுலையா? பரவாயில்லையே, ஒண்ணே பார்த்து கத்துக்கிட்டு தம்பி சரியா நடந்துக்கிறேன், ஒண்ணே பார்த்து கத்துக்கிறதானே இல்ல. இன்னமும் திங்கிறேன், அக்கா கொடுத்த கடலை தான் இப்ப பிடிக்க திங்கிறேன், வேற வழியே இல்ல. கேளுங்க, கடை கார்த்தி போய் இவ்வளவு மோசமானவன். அதாவது இதுல எங்க வீட்டுக்கு கார்த்திக்கு வர்றான், கார்த்தி வரும் பொழுது அப்பா சமைக்க தாமதமாக இந்த கொஞ்ச நேரம் இந்த கடலை எடுத்துன்னு கொடுக்கும் பொழுது கொடுத்தது மொத்தம் 100 கடலை, பருப்பு மொத்தம் 150. இதுல ஒரு முத்து உள்ள கடலை இருக்கு, 2 முத்து உள்ள கடலை இருக்கு, 3 முத்து உள்ள கடலை இருக்குன்றான். அப்ப உடைச்சது 100 தடவை அவவேங்கறவாரு. அட நான் அவனல சொன்னேன், உங்களுக்கு என்ன அந்த பரதேசி பேரல சொன்னேன். அப்ப இப்படி பேசாதன்ற நான் அட இருந்துரு போது விடுங்க சாமி. அப்ப இதுக்கு உண்டான கணக்கு எனக்கு வேணும். ஒரு முத்து கடலை மொத்தம் 60, 2 முத்து கடலை மொத்தம் 30. வேகமா சொல்லி மாட்டிக்காத, பருப்பு கணக்கு கேப்பேன் சரியா வரனே. ஒரு கடலைய 100 சொல்லி விட்டேன்னா பருப்புல மாட்டிக்காத. ஒரு முத்து கடலை மொத்தம் 60ங்க, 2 முத்து கடலை மொத்தம் 30ங்க, 3 முத்து கடலை 10, 60 30 90, 90 மொத்தம் 100 முழு கடலை. இதுல உடைச்சா 60 ஒத்த முத்து கடலையில 60 பருப்பு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு முத்து தானே, ஒரு கடலைக்கு 60 கடலைக்கு 60 பருப்பு தனியா இருக்கு. 2 முத்து கடலை மொத்தம் 30, ஒரு கடலையில 2 பருப்பு அப்படின்னா அந்த 30 கடலைக்கு 32 6, 30 உடைச்சா 32 6, 60 கடலை வந்துடும். அப்ப 60 பருப்பு 60 120. அதாவது 3 முத்து கடலையில மொத்தம் 10. சரி, ஒரு கடலையில 3 முத்துனா 10 கடலையும் உடைச்சா பைத்து 3 30 பருப்பு. அந்த 120ஓட 30 சேர்த்தா 150. நான் ஒன்னு கேட்கவா? எவ்வளவு எளிமையா வேகமா கணக்கு பண்ற பத்தியா நீனே? பயமா இருக்குல்ல, கணக்கு பண்றேன்னா அடுத்து ஏதோ ஒரு ஆப்பு வர போகுதுன்னு அர்த்தம். அதாவது கார்த்திக் ராஜா வந்து பசிக்குதுன்னா பயமா வேற இருக்கு. சரி வேணாம், அதனால என்ன விஷயம் வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். பேரு முருகன். பிடிக்கல. ஏன்? ஒரு பொண்டாடி இருக்கு, எனக்கு 2ஆம் தரமா போறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? கட்டித்தே ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க வேற நல்ல மாப்பிள்ளைய பார்த்துவாங்க, அந்த மாப்பிள்ளை வேண்டாம். அல்லுமகளும் இந்த அவஸ்தையினை விடுத்து, அல்லுமகளும் இந்த அவஸ்தையினை விடுத்து, அல்லுமகளும் இந்த அவஸ்தையினை விடுத்து, அவனையில் உள்ள தொலைக்கப்பை செவிகள் சொல்லவன் வந்து கேளமா. கூடி கொடுப்பது உங்கள் கோயில் வந்ததுல இருந்து வாயில வர்றது ஊராமே எப்படி பேச்சுதேன். ஈரேல் 14 உலகம் சுற்றக்கூடிய மாபெரும் முனிவரான நாரதை பார்த்து எப்பொழுது குட்டி கொடுப்போம் என்று கேட்டாய். இன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகனையும் மனமுடித்து வைக்காவிட நான் நாரதனும் இல்லை, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமல்ல வருகிறேன். வராதிய போங்க, ஏற்கனவே இறுதி ஒண்ணு இல்ல, முன்னாடி முத கொண்டு சாத்தன கதவு. ஏமா இப்ப பரவாயில்ல? பரவாயில்லையா? கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, உமையை எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷி பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. ரோகரா.